நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/7/2024 ஆடி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6 மணி வரை, பின்பு பௌர்ணமி. பூராட நட்சத்திரம் பின்னிரவு 1 மணி 48 நிமிடம் வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பௌர்ணமி விரதம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சிறப்பாக அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைய கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்களுடைய முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். உத்தியோக ரீதியாக நீங்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை சக ஊழியர்களிடம் எதை பற்றியும் பேசாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. நல்ல பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 9இல் சனியும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். ராசிக்கதிபதி புதன் சுக்கிரனுடன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சம், தாராள தன வரவுகள் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்து வந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால்
பணியில் மன நிம்மதியுடன் செயல்பட முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனும் 10ல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் என்றாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ல் ராகு 12ல் சூரியன் சஞ்சரிப்பதால் பெரியோர்களிடம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலையே ஒரு நல்ல நிலைதான். இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. முடிந்தவரை மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைய மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசு வழி உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10ல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். சூரியனானவர் உங்கள் ராசிக்கு 10ல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் செவ்வாய், 10ல் கேது சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும்
உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குரு பகவான் 5இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. 3இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 4ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். சூரியனானவர் 6 இருப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். ராகு 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்கா தேவி வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். தற்போது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதரவுகள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.